திமுக கூட்டணியில் அந்நியா இனிமேல்தான் இருக்கு கச்சேரி. பழம் நழுவி பாலில் விழுந்தது. திமுக கூட்டணியில் பிரேமலதா விஜயகாந்த் தேமுதிக இணைந்தது இதனால் வரை என்டிஏ கூட்டணிக்கு தேமுதிக வரும் என எதிர்பார்த்த நிலையில் இன்று அதிரடி திருப்பமாக திமுக பக்கம் சென்றுள்ளனர். இந்த நிலையில்தான் திமுக கூட்டணியில் சலசலப்பு அதிகரித்துள்ளது என்றே கூறப்படுகிறது. திமுக கூட்டணியில் கடந்த சில மாதங்களாக காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் பங்கு என்ற முழக்கம் நீடித்து வருவதால் கூட்டணி வெளியேறுமோ தொடருமா என்ற சந்தேகம் இருந்தது. இதற்கு பின்னணியில் திமுகவுடன் அதிகம் தொகுதி கேட்டு பெறுவதற்காக இப்படி குரல் கொடுப்பதாக அரசியல் பார்வையாளர்கள் கருத்து தெரிவித்தனர். இதனையடுத்து விசிகாவும் கடந்த முறை போன்றே 6 தொகுதி கொடுத்தால் போட்டியிடுமா என்பது சந்தேகம்தான். இரட்டை இலக்கத்தில் தொகுதி வேண்டும் என்ற குரல் வரும் என்றே கூறப்படுகிறது. மேலும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் அதிக தொகுதிகள் கேட்கும் திமுக தரவில்லை என்றால் வெளியேறலாம் என பெரும் சலசலப்பு நீடித்தது. திமுக கூட்டணியில் இவ்வளவு நாள் வெளியே வராத தகவல் எல்லாம் தற்போது வெளியே வர தொடங்கியுள்ளது. பாமக ஒருவேளை கூட்டணிக்கு வந்தால் திருமாவளவன் தொடர மாட்டார் என்றே கூறப்பட்டது. இந்த நிலையில்தான் தேமுதிக அந்த கூட்டணியில் இடம்பெற்று எரியும் நெருப்பில் எண்ணெயை ஊற்றுவது போல மாறியுள்ளது. ஏற்கனவே தொகுதி பங்கீடு தொடர்பான பிரச்சனைகள் திமுக கூட்டணியில் நிலவி வரும் நிலையில் தற்போது தேமுதிக இணைந்திருப்பதால் அவர்களுக்கு குறிப்பாக ஒரு ராஜ்யசபா சீட்டும் சட்டமன்ற தேர்தலில் 10 தொகுதிகளும் கேட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. திமுக இதற்கு ஓகே சொல்லும் பட்சத்தில் திமுக கூட்டணியில் இருக்கும் கட்சிகள் இதே மூலகத்தை கொடுத்தால் கட்டாயம் திமுகவிற்கு தோல்வி உறுதி என்ற நிலை ஏற்படும். இதனால் கூட்டணியில் இருந்து சில கட்சிகளை திமுகவே வெளியேற்றும் நிலை உருவாகும். காங்கிரஸ் கட்சி வெளியே சென்றால் கட்டாயம் திருமாவளவனும் வெளியேறும் என்றும் கூட்டணி உடையும் என்றும் கூறப்படுகிறது. கூட்டணி இல்லாமல் திமுக தோல்வி மட்டுமே சந்தித்துள்ளது. தேமுதிகவிற்கு பெரிய அளவில் வாக்குகள் இல்லை. அப்படி இருக்கையில் இந்த முறை 10 தொகுதிகள் கொடுத்தால் கட்டாயம் திமுகவின் தோல்வி உறுதி என்று அரசியல் பார்வையாளர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். காங்கிரஸ் இல்லா திமுக கூட்டணியில் தேமுதிக என்ற சூழல் உருவாகி இருப்பதாகவும் தேமுதிகவிற்கு இருக்கும் 0.5% வாக்கிற்கு திமுக இரட்டை இலக்கத்தில் தொகுதி ஒதுக்கினால் விசிக, இடதுசாரிகள், மதிமுக ரியாக்ஷன் என்ன, அவர்கள் எப்படி எடுத்துக் கொள்வார்கள்? காங்கிரஸ் திமுக கூட்டணிக்குள் வர கௌரவமான தொகுதி எண்ணிக்கை எதிர்பார்க்குமே. வரும் காலங்கள் திமுகவிற்கு சிக்கல்தான் என்றே பார்க்க முடிகிறது. பழம் நழுவி பாடில் விழுந்துவிட்டது. ஆனால் தப்பான காலகட்டத்தில் என்றே சொல்ல முடிகிறது.